வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அரசினை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாமுக்கான அரசினை வழங்குவதோடு இன்றைய மருத்துவர் நாம நிகழ்விலே தாயகத்தில் இருந்து எங்களோடு கலந்து சிறப்பிக்கின்றார் மருத்துவர் கிருசாந்த் வேதநாயகம் அவர்கள். வணக்கம் ஐயா, நீண்ட நாளைக்கு பிறகு. வணக்கம். வேலைப்பள மத்தியில் கூட நீங்கள் எங்களோடு பல நிகழ்வுகளில் கலந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றீர்கள். அதுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றும் தாயகத்தில் மிக பாதிப்புக்குரிய நோய் என்று சொன்னால் எதை பார்க்கக்கூடியதாக இருக்கு? இலங்கையை பொறுத்த மட்டிலே இது மிக முக்கியமான மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நோயாக டெங்கு நோய் திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், இந்த டெங்கு நோயானது டெங்கு நுளம்பின் மூலமாகத்தான் இது பரவலடைகிறது. அதாவது எங்களை நாட்டிலே எந்த இடத்துக்கு போனாலும் நுளம்பினுடைய கடி இல்லாமல் ஒருபோதுமே எங்களால் இருக்க முடியாது. இப்போது நான் என்னுடைய தனியார் மருத்துவ பணியில இருந்துதான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் கூட எங்களால் ஒரு 2-3 நிமிடங்கள் கூட இந்த நுளம்பினுடைய கடி இல்லாமல் எங்களாலே தப்ப முடியாது. என்றபடியினாலே இந்த நுளம்பினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றபடியினாலே எங்களுடைய நாட்டிலே இந்த 7 மாசத்திலும் ஏறக்குறைய 38,000 நோயாளிகள் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 38,000 நோயாளிகள் என்று சொல்லுகின்ற போது இதையும் விட மிக கூடுதலான அளவுதான் அது பதியப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் பல நோயாளிகள், கூடுதலான நோயாளிகள் தனியார் வைத்தியசாலைகளில் சென்று தங்களுக்குரிய சிகிச்சைகளை பெற்று செல்லுகின்றபடியாலே அவர்கள் இந்த கணக்குக்குள் ஈடுபடவில்லை. என்றபடினாலே இந்த 38,000 என்று சொல்லுகின்ற போது அது எங்களுடைய இலங்கையில இருக்கின்ற அரசாங்க பொது வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் அளவுதான் இந்த 38,000. அதே நேரத்தில் ஏறக்குறைய 45 பேர் இந்த 7 மாதங்களுக்குள்ளே தங்களுடைய இன்னுயிரை இந்த டெங்கு நோய்க்காக இழந்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டுமே இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய பகுதிகள், எங்களுடைய தாய பகுதிகளிலே, யாழ்ப்பாணம் என்று சொல்லலாம், மற்ற பகுதிகள் என்று சொல்லலாம், டெங்கு நோயினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்ற நிலையில் இந்த இடங்களிலே உங்களுக்கு தெரியும் வெப்பத்துடன் கூடிய காலநிலை நிலவுகின்றபடியினாலே இந்த இடங்களில் நுளம்புகள் பல்கி பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது. என்றபடியினாலே இப்பகுதிகளிலே, எங்களுடைய பகுதிகளிலே இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. இப்பொழுதும் நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் புலம்பெயர் நாடுகள், நாங்கள் ஏர்மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஏர்மேலிலும் நுளம்புகள் இருக்கின்றது. ஆனால் இதனால் டெங்கு பாதிப்பு என்பது மிக குறைவென்பதை பார்க்க இல்லை என்று சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஏன் தாயகத்தில் மேலதிகமாக வருவதற்கான காரணிகள் எப்படி அது இருக்கின்றது? இது மிகவும் ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஏனென்றால் ஏன் ஜெர்மனியிலே நுளம்பு வளராது, இந்த டெங்கு நுளம்பு வளராது? ஏன் எங்களுடைய இலங்கை போன்ற பகுதிகளிலே டெங்கு நுளம்பு வரும்? அதாவது இந்த டெங்கு நுளம்பை பரப்புகின்ற இந்த நுளம்புக்கு பேர் ஈடிஸ் எஜிப்டி, ஈடிஸ் அல்போபிக்டிகஸ் எனப்படுகின்ற 2 வகையான நுளம்புகள். அதிலும் இந்த டெங்குலே 4 டைப்ஸ், 4 வகைகள் இருக்கிறது. டெங்கு 1, 2, 3, 4, டெங்கு 1, டெங்கு 2, டெங்கு 3, டெங்கு 4 என்று 4 வகைகள் இருக்கிறது. இந்த 4 வகைகளையும் பரப்புகின்ற நுளம்புகளாக இந்த ஈடிஸ் எஜிப்டி, ஈடிஸ் அல்போபிட்டிகஸ் எனப்படுகிற 2 சாதி நுளம்புகள் இருக்கின்றது. அந்த 2 சாதி நுளம்புகளையும் பார்க்கின்ற போது ஆண் நுளம்பு ஒன்றும் செய்யாது, பெண் நுளம்பு தான் மனிதனுடைய இரத்தத்தை குடிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. என்றபடினாலே பெண் நுளம்பின் காரணமாகத்தான் இந்த நோய் எங்களுக்கு பரவுகிறது. ஏன் ஜெர்மனியில இல்லாமல் இலங்கையில இருக்கின்றது என்றால், இலங்கையினுடைய தட்பவெப்ப நிலை அந்த நுளம்பினுடைய பரவலுக்கும் விருத்திக்கும் வளர்வதற்கும் பெருக்கம் அடைவதற்கும் உரிய காலநிலையை, உகந்த சூழலை அந்த நுளம்புக்கு ஏற்படுத்துகிறது. அதே சூழலானது ஜெர்மன் போன்ற நாடுகளிலே இல்லை. என்றபடியினாலேதான் இப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வகை நோய்கள் இருக்கின்றது. உதாரணமாக எங்களுக்கு ஒரு சாப்பாடுல ஒருவருக்கு ஒரு விருப்பம், இன்னொரு ஆளுக்கு மற்றொரு சாப்பாடுல விருப்பம். அதே போலதான் இந்த டெங்கு நுளம்புக்கும் அதற்கு வளர்வதற்குரிய பெறுவதற்குரிய காலநிலை, அந்த தட்ப வெப்ப காலநிலை எங்களுடைய பகுதிகளிலே இருக்கின்றபடியினாலேதான் இந்த ஜெர்மன் போன்ற நாடுகளில் நுளம்பி இருந்தாலும் டெங்கு நுளம்புகளை பரப்புகின்றது ஈஜிஸ் எஜிப்டி, ஈஜிஸ் அல்போபிட்டிகஸ் போன்ற நுளம்புகள் அந்த நாடுகளில் இல்லை. எங்களுடைய நாட்டிலே இந்த நுளம்புகள் இருக்கின்றது. என்றபடினால்தான் எங்களுடைய நாட்டிலே இந்த நோயினுடைய தாக்கம் மிக பரவலாக இருக்கிறது.
இது பரவதற்கான அறிகுறியான காரணம் உதாரணத்துக்கு நுளம்புகள் அங்கே தொடராக மேலதிகமாக தொகையாக வளர்வதற்கான காரணம் அசுத்தமான நிலைப்பாடா அல்லது என்ன காரணிகளாக இருக்கின்றது மேலதிகமாக? மிகவும் முக்கியமாக இந்த நுளம்புகள் உங்களுக்கு தெரியும், அவை வளர்வதற்கு ஒரு நீர் அவசியம். நீர் என்று சொல்லுகின்ற போது இந்த நுளம்புகள் உண்மையாக நான் இப்போது உங்களுக்கு தெரியும், நான் பதுளையில இருந்து மலையகத்திலே இருந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். முந்தைய கால பகுதிகளிலே மலையகத்திலே நுளம்புகள் கூட கிடையாது. ஆனால் இந்த 1998ஆம் ஆண்டு இலங்கையிலே மிக பாரதூரமான ஒரு அவுட் பிரேக், ஒரு எபிடெமிக் என்று சொல்லுவோம், ஒரு மிக பாரதூரமான டெங்கினுடைய தாக்கம் கனகாலத்துக்கு பிறகு மிகவும் அதிகமான நோயாளிகள் இறந்தார்கள், மிக அதிகமாக நோயாளிகள் பாதிக்கப்பட்டார்கள். எங்களுடைய பகுதிகளிலே கூட உண்மையாக சொல்லப்போனால் பதுளை போதனா வைத்தியசாலையில நான் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த கால பகுதிகளிலே எங்களுக்கு வந்த நோயாளிகள் எல்லாம் நுவரெலியாவில இருந்துதான் வந்தார்கள். மிகவும் குளிரான ஒரு காலநிலை. என்னென்றால் இப்போது இந்த நுளம்புகள் என்ன செய்யும் என்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இருக்கின்ற மலையக பகுதிகளிலே இந்த தேயிலை செடிகள் இருக்கிறது. இந்த தேயிலை செடிகள்ல இரவுலே பனி விழும், அதான் மிஸ்ட் என்று சொல்லுவோம், பனி. அந்த பனி விழுந்து அந்த தேயிலை செடிகள்ல இருக்கிற அந்த அந்த தேயிலை செடிகளில் இந்த பனிகள் அப்படியே படர்ந்திருந்து அந்த தண்ணீரிலும் கூட இந்த டெங்கு நுளம்பு என்ன செய்கிறது, முட்டையிட்டு அதன் மூலமாக அந்த முட்டைகள் பிறகு டெங்கு நுளம்பாக விருத்தி அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இங்கே அந்த குளிரானதும் வெப்பமானதும் காலநிலை இருக்கின்றபடியினாலே இந்த நுளம்புகள் விருத்தி அடைகிறது. அதே நேரத்தில் இந்த நுளம்புகள் என்ன ஒரு நீரிலும் விருத்தி அடையும். அழுக்கான நீராக இருக்கலாம், அழுக்கு இல்லாத நீராக இருக்கலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு யோகட் கான் அல்லது ஒரு பழைய டயர், இவற்றை உதாரணமாக டயர் கடைகளில் எல்லாம் மிகவும் பாரதூரமான அவுட் பிரேக் எல்லாம் வந்தது. ஏனென்றால் இந்த கடைகளில் உங்களுக்கு தெரியும், இந்த பழைய டயர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது மழை பெய்தால் இந்த டயர்களுக்குள்ளே தண்ணீர் தேங்கி அந்த தண்ணீரில் இந்த நுளம்புகள் முட்டையை போட்டு அதுல இருந்து அவைகள் டெங்கு நுளம்பாக வெளியேறும். எனவே இவற்றுக்குரிய சூழ்நிலை ஒரு தேயிலை தோட்ட செடியிலிருந்து கூட இது வரக்கூடியதா இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பீலி என்று சொல்வோம், அதாவது ஓடு இருக்கிறது, ஷீட் இருக்கிறது, அதுல இருந்து தண்ணீர் வழிவதற்காக பீலியல் வைத்திருப்போம். இந்த பீலிகளிலே ஏதாவது குடைகள் போய் அடைத்தால் அந்த தண்ணீர் அந்த கொஞ்சம் தண்ணீர் அதுல தேங்கி இருக்கும். இந்த தண்ணீரிலும் கூட இந்த நுளம்புகள் பரவல் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஏன்னா இதன் காரணமாகத்தான் எங்களுடைய பகுதிகளில் அசுத்த நீரண்டா இருந்த நல்ல நீரண்டா இருந்த இந்த நுளம்பு பெருகிறது. முழுமையான காரணம் நீராக இருக்கின்றது. அந்த நீர் என்ற ரீதியிலே எங்கு நீர் தேம்பி இருக்கின்றது அல்லது இந்த நீரின் மூலமாகவே இது மேலதிகமாக உற்பத்தி ஆகப்படுகின்றது என்பது நீங்கள் கூறுவதிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது அசுத்தமான நிலையிலிருந்து வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. நீர் வளங்கள் இருக்கின்ற இந்த பகுதியிலிருந்து தான் இது வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது. இந்த பகுதிகளிலே நீர் தேங்கி இருக்கின்றதோ அந்த இடத்திலே இந்த டெங்கு நுளம்பு போய் முட்டையிட்டு அதுல இருந்து நுளம்பு வரும். நுளம்பினுடைய வாழ்க்கை காலமானது மிகவும் குறுகியது, 7 to 14-15 நாட்கள். எனவே அப்படியே மாறி 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 ஒருக்கா முட்டை போட்டால் அதுல இருந்து திருப்பி நுளம்புகள் வருவதற்கு 7 to 15 நாட்கள் காணும். என்றபடினால்தான் இந்த நோயினுடைய தாக்கம் எந்த நீர்நிலைகள் என்றாலும் மிக வேகமாக அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கான ஒரு வயதில்லை மேலதிகமான, அதாவது கடுமையாக பாதிக்கப்படுகின்றவர்கள் என்று குறித்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதா? இளையோரா, நடுநிலை உரியவர்களா, இல்லாட்டி முதியோர்களா, யார் பாதிக்கப்படுகிறார்கள் கூடுகிறார்? உதாரணமாக இந்த டெங்கு நுளம்பு எங்களை வேண்டாம், நாங்கள் இரவுல எல்லாரும் போய் எல்லா நாட்டிலையும் போய் ஓய்வு எடுப்போம். அதே போலதான் இந்த டெங்கு நுளம்பு மிக மும்முரமாக இருக்கக்கூடிய நேரம் என்னவென்றால் காலையிலே 6 மணியிலிருந்து காலம்பரம் 9 மணி மட்டும், அதே நேரத்தில் பின்னேரம் 3 மணி மட்டும் இருந்து 6 மணி மட்டும். இந்த நேரங்கள்ல தான் இந்த டெங்கு நுளம்பு மனிதரை கடிப்பதற்காக சுற்றி திரியும். இது ஒரு சாதாரண நிலைமை. நாங்களும் எங்களுடைய பகுதிகளிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது பின்னேரம் 5 மணி 5:30க்கு சரியான நுளம்புகள் இருக்கும். பிறகு அந்த நுளம்புகள் அப்படியே போயிடும். பிறகு காலையிலே அதே மாதிரியான ஒரு நுளம்பு அட்டாக் எங்களுக்கு இருக்கு. எனவே இந்த காலையில 6 மணிலேருந்து காலம்பரம் 9 மணி மட்டும், பின்னேரம் 3 மணிலேருந்து 6 மணி மட்டும், இந்த நேரத்திலே எவரவர் இந்த நுளம்பினுடைய கடிக்கு ஆளாகக்கூடிய இடத்துல இருக்கிறார்களோ அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். உதாரணமாக எங்கள் நாட்டை பொறுத்தவரை பாடசாலை மாணவர்கள், அவர்கள் சாதாரணமாக எங்களுடைய நாட்டிலே 7:30 காலை 7:30 எல்லா பாடசாலைகளும் ஆரம்பமாகும். எனவே அவர்கள் பாடசாலைக்கு போவார்கள், அங்கு நுளம்பு கடி இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாணவர்கள் சில நேரத்திலே காலையிலே உடற்பயிற்சிக்காக மைதானத்துக்கு போவார்கள். உங்களுக்கு தெரியும், மைதானத்திலே புல் இருக்கும்,
கிராஸ் இருக்கும், அதிலே இந்த நுளம்புகள் அதிலே தண்ணி தேங்கி இருந்தால் கட்டாயமாக இந்த நுளம்புகள் இருக்கும், அங்கும் இவர்களுக்கு கடிக்கும். அதே நேரத்திலே பின்னேரங்களிலே 3 மணிலிருந்து 6 மணி மட்டும் அவர்கள் பின்னேரம் விளையாடுவதற்காக மைதானத்துக்கு செல்வார்கள். அந்த இடத்திலும் கூட இந்த நுளம்பினுடைய தாக்கம் இருக்கும். எனவே கூடுதலாக யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் பாடசாலை மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அடுத்ததாக இந்த நோயினுடைய தாக்கம் சிறுவருக்கு ஏற்பட்டு மாறினா, இன்றைய கூட நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேல் ஒரு சிறு வயது பொடியன் 3.5 வயசு பையன் 2வது மரணம் யாழ்ப்பாணத்திலே சம்பவித்திருக்கின்றது. இன்று என்னத்துக்கு தான் அந்த மரணம் சம்பவித்தது இன்னும் காரணம் கண்டறியப்படவில்லை. எனவே சிறுவர்களுக்கு இந்த நோய் ஏற்படுமாக இருந்தால் அந்த நோயினாலே ஏற்படுகின்ற காம்ப்ளிகேஷன்ஸ், பக்க விளைவுகள் என்று சொல்லுவோம், அந்த விளைவுகள் மிகவும் பாரதூரமாக இருக்கும். அதே நேரத்திலே ஒரு 20 இருந்து 50 வயசுக்கு இடப்பட்டவர்கள் 60 வயசுக்கு இடப்பட்டவர்களுக்கு அவ்வளவு பாரதூரமாக இராது. ஆனால் 60 வயசுக்கு மேலும் இந்த டெங்கு நோய் ஏற்படுமாக இருந்தால் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். டெங்கு நோயின் அறிகுறிகள் எவ்வளமாக இருக்கும்? நல்ல ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும், இந்த நோய் அரும்பு காலம் ஒன்று பதம் ஒன்று இருக்கிறது. அதை நாங்கள் ஆங்கிலத்திலே இன்குபேஷன் பீரியட், அதாவது இன்குபேஷன் பீரியட் சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே நோய் அரும்பு காலம் இருக்கின்றது. உலகத்தில் இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் அந்த நோயரும்பு காலம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், எங்களுடைய உடலிலே நோயை உண்டாக்குற கிருமி சென்று அந்த கிருமி சென்ற நாளிலே இருந்து அந்த நோயினுடைய அறிகுறிகள் எங்களுக்கு வெளியிலே தெரிகின்ற நாட்கள் வரை இருக்கின்ற காலப்பகுதி தான் இந்த நோய் அரும்பு காலம். எனவே டெங்கு நோய் என்று சொல்லுகின்ற போது, இன்றைக்கு எனக்கு டெங்கு நுளம்பு இப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு எனக்கு கடித்தால் இந்த நோயானது எனக்கு சரியாக 4 இருந்து 10 நாட்கள் தான் இந்த டெங்குனுடைய நோய் அரும்பு காலமாக இருக்கு. 4 இருந்து 10 நாட்கள் தான் இந்த டெங்கு நோயினுடைய இன்குபேஷன் பீரியட் இருக்கும். எனவே இன்று நோய் கடித்தால் எனக்கு இன்றையிலிருந்து 4 நாளைக்கு பிறகு எனக்கு நோயினுடைய அறிகுறிகள் வரும், அல்லது அடுத்த 10 நாளுக்குள்ளுக்குள்ளே எனக்கு இந்த நோயினுடைய அறிகுறிகள் வரும். இந்த நோயினுடைய வேற அறிகுறிகள் என்ன? முதலிலே காய்ச்சல். இந்த காய்ச்சலானது மிகவும் ஹை ஃபீவர் என்று சொல்வோம். ஒரு 103 அல்லது 102 பாகை ஃபahrenheit இந்த காய்ச்சல் இருக்கும். மிகவும் ஒரு உக்கிரமான காய்ச்சலாக இருக்கும். அதாவது ஒரு நோயாளிக்கே விளங்கும். அவர்களே வந்து எங்களுக்கு சொல்லுவார்கள், ஐயா டாக்டர், இந்த காய்ச்சலானது இவ்வளவு காலம் இருந்தே 50 வருஷம் மட்டும் இப்படி ஒரு காய்ச்சல் எனக்கு ஏற்படவில்லை, இது ஒரு மாதிரியான காய்ச்சலாக இருக்கிறது. அதுல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் இது டெங்குனுடைய தாக்கம். முதலாவது காய்ச்சல். இந்த காய்ச்சல் என்ன செய்யும் என்றால் 1 இருந்து 5 நாட்கள் மட்டும் தொடர்ச்சியாக இருக்கும். பிறகு இந்த காய்ச்சல் அப்படியே குறைவடைந்து செல்லும். ஆனால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, காய்ச்சல் குறைந்தவுடன் இந்த நோயினுடைய தாக்கம் குறைந்து விட்டது என்று இவராலும் சொல்லவே முடியாது. பல நோயாளிகள் இறந்திருக்கிறார்கள். இறக்கின்ற போது அவர்களுக்கு காய்ச்சலே இல்லை. எனவே 1 நாள்ல இருந்து 5ஆம் நாள் மட்டும் காய்ச்சல் இருந்து அப்படி 5ஆம் நாளுக்கு பிறகு அந்த காய்ச்சல் அப்படியே குறைந்து கொண்டு போகும். 2வதாக உடல் வலி. 2வதாக சொன்னால் தலையிடி, தாங்க முடியாத தலையிடி. இதுவும் நோயாளிகள் வந்து சொல்லியிருக்காங்க, டாக்டர் வாழ்க்கை காலம் முழுக்க தலையிடி வந்திருக்குது, இப்படி ஒரு தலையிடியை நாங்க சந்திக்கவே இல்லை, தாங்க முடியாத தலையிடி. 3வதாக மிகவும் முக்கியமான ஒரு சைன், ஒரு அறிகுறி என்னவென்றால் நீங்களே செய்து பார்க்கலாம். இந்த கண்களுக்கு பின்னாலே, அது சரியா கண்களுக்கு பின்னால் சரியான நோ அல்லது வலி ஏற்படும். ஒரு நோயாளியே அப்படி கண்ணுக்கு பின்னால இந்த கண் இமைக்குள்ளே நாங்கள் கை வைத்த உடனேயே நோயாளர் துள்ளி எழும்பக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த கண்களுக்குள்ளுக்குள்ளே பின்னால தாங்க முடியாத வலி. அடுத்ததாக உடல் வலி. இதை சொல்லுவார்கள் பிரேக் போன் ஃபீவர், அதாவது எலும்பை உடைக்கும் காய்ச்சல். பிரேக் போன் ஃபீவர், எலும்பு உடைக்கும் காய்ச்சல். அதை தமிழிலே சொல்ல போனால் தாங்க முடியாத உடல் வலி. நடக்க கூட முடியாது, மெலசல கூடத்துக்கு செல்ல முடியாது, மெலசல கூடத்துக்கு சென்று கொமோட்ல இருக்க முடியாது, கொமோட்ல இருந்தால் எழும்ப முடியாது, ஒரு கட்டிலே ஒரு பக்கத்திலே படுத்திருந்தால் மெட்ட பக்கம் திரும்ப முடியாது, தாங்க முடியாத வலிமையாக இந்த நோயாளியை பார்க்கின்ற போது எங்களை வைத்தியர்கள் கூட கிண பேருக்கு இந்த நோய்கள் வந்திருக்கிறது, அவரை நான் பார்த்திருக்கின்றேன்.
அவர்கள் கூட சொல்லுவார்கள், என்னுடைய எதிரிக்கு கூட இப்படி ஒரு நோய் ஏற்படக்கூடாது. இதுல என்ன பிரச்சனை என்றால், இந்த நோய் ஏற்படுகின்ற போது உங்களுக்கு தெரியும், பெயின் கில்லர்ஸ், அதாவது நோயை குறைக்கின்ற மருந்துகள். இந்த பெயின் கில்லர்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆன்லைன் இருக்கும். இந்த பாராசிட்டமால் சாதி மருந்துகள், அந்த பாராசிட்டமால் சாதி மருந்துகளானது இதை சொல்ல மைல்டு பெயின் கில்லர்ஸ் என்று சொல்லுவோம். மிகவும் மென்மையான நோய் கொல்லி மருந்துகள். அதாவது இவை வெறும் ஹார்டாக, அதாவது மிகவும் ஸ்ட்ராங்காக, மிகவும் வலிமையாக இராது. அதே நேரத்திலே இந்த வலிமையான பெயின் கில்லர்ஸ், இந்த நோய் நீக்கி, அதாவது நோய் நீக்குகின்ற மருந்துகளை இந்த இடத்திலே நாங்கள் என்ன செய்ய முடியாது, பாதிக்க முடியாது. உதாரணமாக இபிப்ரூஃபன் என்ற ஒரு மருந்து இருக்கிறது, இண்டோசில் என்ற மருந்து இருக்கிறது, மெஃபெனமிகேசில் என்ற நோய்க்கொல்லி மருந்து இருக்கிறது. இவை எல்லாம் இந்த டெங்கு நோயிலே நாங்கள் பாவிப்போமாக இருந்தால் எங்களுக்கு மரணம் சம்பவிக்கும். ஏனெனில் இவை, இந்த மருந்துகள் இந்த நோய்க்கு என்ன செய்ய முடியாது, பாவிக்க முடியாது. அதே நேரத்தில் என்ன ஏற்படும், வாந்தி, சக்தி, டயரியா, வயிற்றோட்டம், இவையும் மிக முக்கியமான. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், இந்த டெங்கு நோய் ஏற்படுகின்ற போது எங்களை உடலுக்குள்ளே லீக்கேஜ் ஏற்படுகிறது. அதாவது லீக்கேஜ் என்று சொன்னால் ரத்தம் உடல்ல இருக்கின்ற நரம்புகள், நாடிகளிலே இருந்து வெளியிலே லீக் ஆகிறது. லீக் ஆகின்ற போது இந்த நாடிகள், நரம்புகளிலே இருக்கின்ற இரத்தத்தினுடைய அளவு, வால்யூம், இன்ட்ராவாஸ்குலர் பிளட் வால்யூம் என்று சொல்வோம், குறைவடைகிறது. இந்த நிலைமையிலே அந்த நோயாளிக்கு சக்தி, வாந்தி அல்லது வயிற்றோட்டம் ஏற்படுமாக இருந்தால் இந்த நீர் இழப்பு என்ன செய்யும், இன்னும் கூடுதலாகி என்ன நடைபெறும், இந்த நோயாளியை இறப்புக்கு, மரணத்துக்கு கூட எங்களை கொண்டு போய் விடும். என்றபடியினாலே இந்த வயிற்றோட்டம், வாந்தி எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக உடல் முழுவதும் ரேஷ், அதாவது சிவத்த புள்ளி புள்ளியாக உடல் முழுவதும் ஏற்படும். எனவே சிவத்த புள்ளியாக ஏற்படுகின்ற போது அது மிகவும் பாரதூரமான ஒரு நிலைமை. சாதாரணமாக ஒரு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு ஏறக்குறைய 4 நாட்களுக்கு பிறகுதான் இந்த உடல் முழுவதும் இந்த சிவப்பான புள்ளிகள் எங்களுக்கு வரும். அது பெட்டிக்கியல் ரேஷ் என்று சொல்லுவோம், ஏற்படும். இவை, இந்த ரேஷ் வருவதற்கு காரணம் என்ன, சுவத்த புள்ளிகள் வருவதற்கு காரணம் என்ன, எங்களுடைய நாடிகளிலே, நாளங்களிலே இருக்கின்றது, மைத்துளை குழாய்களிலே என்ன ஏற்படுகிறது, பிளட் லீக்கேஜ், ரத்தம் வெளியேறுகிறது. ரத்தம் இந்த நரம்புகள், நாளங்கள்ல இருந்து வெளியேறுகிறது. என்றபடினாலே இது பாரதூரமான ஒரு நிலைமை. எனவே இவையெல்லாம் எங்களுக்கு இந்த நோயினுடைய தாக்கத்தின் மூலம் எங்களுக்கு ஏற்படுகிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த விதமான பாதிப்புகளுக்கான மருத்துவ வசதிகள் தாயகத்தில் எவ்வளவு இருக்கின்றது? இலங்கையை பொறுத்த மாட்டிலே உலக சுகாதார ஸ்தாபனத்தினாலே மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடு எங்களுடைய மருத்துவத்துறையிலே. எங்களுடைய மருத்துவத்துறை மிகவும் முன்னேற்றகரமான ஒரு நிலையிலே தான் இருக்கிறது. இருந்தாலும் மிக மிக முன்னேற்றகரமான நிலையில் இருக்கிறது. மற்ற நாடுகள், இந்தியாவுடைய, பங்களாதேஷனுடைய, பூட்டானுடைய ஒப்பிடுகின்ற போது மிகவும் முன்னேற்றகரமான ஒரு நிலையில இருக்கிறது. ஆனால் நீங்க கேட்கலாம், ஏன் இத்தனை மரணங்கள் ஏற்பட்டு? நான் நினைக்கிறேன் அதுக்குத்தான், இந்த பாயிண்ட்டுக்கு தான் நீங்கள் வருகிறீர்கள் என்று. ஏனென்றால் உங்களுக்கு அதாவது மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், 1999ஆம் ஆண்டு நாங்கள் அந்த காலத்திலே பயிலுகின்ற வைத்தியர்கள், இன்டர்ன் மெடிக்கல் ஆபீசர்ஸ் என்று சொல்லுவோம், பயிற்சி வைத்தியர்களாக இருக்கின்ற போது என்னுடைய விடுதியிலே, அதாவது அந்த பிள்ளையினுடைய தகப்பனும் ஒரு மருத்துவ நிபுணர், தாயும் ஒரு மருத்துவ நிபுணர், அந்த பிள்ளை 1.5 வயசுல டெங்கி வந்து சேர்த்தது, இறந்தது. ஆனா நீங்க கேட்கலாம், ஏன் அதை காப்பாற்ற முடியாது? நான் சொன்னேன் 4 டைப்பான டெங்கு வைரஸ் இருக்கு, டெங்கு நோய் இருக்கிறது. டெங்கு 1, 2, 3, 4 4 இருக்கிறது. இதிலே சில வகைகளை வந்தால் எங்களாலே அந்த நோயாளிகளை, அமெரிக்காவுக்கு போனால் என்ன, ஜெர்மனிக்கு போனால் என்ன, அந்த நோயாளிகளை காப்பாற்ற முடியாது. ஏன்? தொடர்ச்சியாக ரத்தம் லீக் ஆகிக்கொண்டே இருக்கும். நாங்கள் ரத்தம் கொடுக்கிறோம், வெளியில போய்க்கொண்டு, ரத்தம் கொடுக்கிறோம், வெளியில போய்கொண்டு இருக்கும். கடைசியில அந்த நோயாளிக்கு எப்ப அந்த லீக் குறையும் என்றால் அந்த நோயாளி இறந்த பிற்பார். என்றபடினாலே சில வகைகள், அது பேட் லக், அது ஒரு கெட்ட காலம் என்றுதான் சொல்லலாம். அந்த நோயாளியுடைய, அந்த தனிநபருடைய, அவருக்கு சில வகையான அந்த டெங்கு டைப்ஸ் ஏற்படுமாக இருந்தால் அவரை நாங்கள் எந்த வைத்தியசாலை கொண்டு சென்றாலும் எங்களாலே காப்பாற்ற முடியாது. என்றபடினால எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய தமிழ் தாயகத்திலும் கூட இந்த சுகாதார வசதிகள் மிகவும் முன்னேற்றகரமான நிலையில் இருக்கிறது. என்றபடியால் இந்த இறப்புக்கு காரணம் என்ன? இந்த வகையான டெங்கு ஏற்பட்டால் அவர்களை சில நேரம் எங்களாலே காப்பாற்ற முடியாது.
இப்படி பார்க்கின்ற பொழுது புலம்பெயர் நாடுகளிலே இருந்து தாயகத்துக்கு வருபவர்கள் இங்கு சில கிரீம்களை வாங்கி கொண்டு வருகின்றார்கள், பூசக்கூடிய கிரீம்கள். இதுகள் அங்கு வருபவர்களுக்கு சாத்தியக்கூறாகுமா நுழம்புக்கடி இல்லாமல் இருப்பதற்கு? மிகவும் நல்ல ஒரு கேள்வி. மிக மிக, அதாவது உங்களுக்கு தெரியும் வேக்சின் என்று இருக்கிறது, தடுப்பூசிகள். அண்மையிலே கொரோனாவை பற்றியெல்லாம் தடுப்பூசிகளை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இன்னும் டெங்கு நுழம்புக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை உலகத்திலே எந்த நாட்டிலும். என்றபடியால் உதாரணமாக நீங்கள் சொல்லலாம், எங்களுடைய நாட்டில் எல்லோ ஃபீவர், மஞ்சள் காய்ச்சல் வேலை இருக்கின்றால் நீங்கள் உங்களுடைய நாட்டில இருந்து அதற்குரிய தடுப்பூசியை போட்டுக்கொண்டு உங்களுடைய இலங்கைக்கு வந்தீங்கன்னா நோய் வராது. ஆனால் டெங்கு நுழம்புக்கு இன்னும், டெங்கு நோய்க்கு இன்னும் உலகம் முழுவதும் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை, முதலாவது. இரண்டாவதாக, அங்கிருந்து வருபவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும், இந்த நுழம்பினுடைய கடியிலே இருந்து பாதுகாக்க. என்றபடியால் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள், நான் சொன்னது போல, இந்த நேரங்கள் காலை 6 மணி, காலை 9 மணி, பின்னேரம் 3 மணி, பின்னேரம் 6 மணி, இந்த நேரங்களில் அவர்கள் எப்போதுமே அவுட்டோர்ஸ், வெளியிடங்களுக்கு அல்லது மைதானங்களுக்கு செல்வதை எல்லாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் சொன்னது போல இந்த கிரீம்கள், ரிப்பலன்ஸ் என்று சொல்லுவோம், கிரீம்கள், அவற்றை பாவிக்கலாம். நுழம்பு கடியிலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த கிரீம்களை அவர்கள் பாவிக்கலாம். அதில் ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது. மூன்றாவதாக, எப்போதுமே அவர்கள் ஃபுல் ஸ்லீவ், அதாவது ஃபுல் ஸ்லீவ் உடுப்புகள், அதாவது நீள காற்சட்டைகள், நீள ஷர்ட்டுகள், அதே நேரத்திலே கால்களுக்கு மேஸ், கைகளுக்கு மேஸ், இவற்றை பாவிப்பார்களாக இருந்தால் எங்களுடைய நாட்டிலே இந்த நுழம்பினுடைய கடியிலே இருந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்திலே முக்கியமாக கொள்ள வேண்டும் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், நாங்கள் இலங்கையிலே பிறந்து வளர்ந்து கொண்டு இலங்கையிலே இருக்கிறோம். என்றபடியினாலே இந்த நோய்க்குரிய நீர்ப்பீடனம், இம்யூனிட்டி எங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இம்யூனிட்டி என்றால் நோய் எதிர்ப்பு சக்தி. ஆனால் வெளிநாட்டிலே பிறந்து, ஜெர்மனியிலே பிறந்து, ஜெர்மனிலே வாழ்ந்து இலங்கைக்கு வருகின்ற போது அந்த பிள்ளைக்கு அந்த இம்யூனிட்டியினுடைய அளவு கட்டாயமாக குறைவாகத்தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், என்னுடைய தகமையன்மாருடைய அண்ணாமாருடைய பிள்ளைகள் கூட இலங்கைக்கு வந்தால் கட்டாயமாக வந்து 2வது நாள் அவருக்கு டயரியா அல்லது வாமிட்டிங், வாற்றோட்டம், வாந்தி வேதி ஏற்படுவேன். அவர்கள் அவற்றுக்குரிய அந்த இம்யூனிட்டியை, நீர்ப்பீடனத்தை அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறவில்லை. எனவேதான் அந்த பகுதிகளில் இருந்து பிள்ளைகள் இந்த இடங்களுக்கு வருகின்ற போது இங்கு இந்த நோய் ஏற்படுமாக இருந்தால் இந்த நோயினுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும். என்றபடியினாலே இயலுமான மட்டும் ரிப்பல்லன்ஸை பூச வேண்டும், நுழம்பு கடியிலிருந்து பாதுகாக்க வேண்டும், நேரங்களிலே வெளியில், அந்த குறிப்பிட்ட நேரங்களிலே வெளியிலே தெரியாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நுழம்பு கடிக்காமல் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட், ஃபுல் ஸ்லீவ் ட்ரௌசர்ஸ், கையுறைகள், கிளவுஸ் ஆகியவற்றை பாதிக்க. இலங்கையிலே இந்த தெங்கால் பாதிக்கக்கூடிய மிக தொகையான பகுதி இதுவாக இருக்கின்றது. முக்கியமாக சொல்ல போனால் கொழும்பு, கம்பகா பகுதிகள். உங்களுக்கு தெரியும், கொழும்பு மாவட்டம், கம்பகா. அடுத்ததாக இந்த நான் சொன்னேன், அதாவது இந்த paddy fields, அதாவது நெல் வயல்கள் இருக்கிற பகுதிகள், இவருடைய தாக்கம் கூட. பொலனறுவை பகுதி, அனுராதபுரம், யாழ்ப்பாணம், அதே நேரத்திலே மட்டக்களப்பு, கிழக்கு மாகாணம், ஹம்பாந்தோட்டை போன்ற பகுதிகளிலே தான் இந்த நோயினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. கூடுதலாக கொழும்பு, கம்பகா பகுதிகள் தான் மிக மிக அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது இங்கே இருமல் வராமல் இருப்பதற்கான அந்த இருமல் தடுப்பூசி முன்கூட்டியே போடுகின்றார்கள். இது போன்று இந்த தெங்குக்கும் வரக்கூடிய சாத்தியங்கள் எதிர்காலத்தில் இருக்குமா? முன்கூட்டியே தெங்குக்கான பாதிப்பை தடுக்க. நல்ல கேள்வி, இதுவுமே நல்ல கேள்வி. என்னென்றால், நான் முதல்ல சொன்னேன், இந்த டெங்குலே 4 வகைகள் இருக்கிறது. என்ன, டெங்கு 1, டெங்கு 2, டெங்கு 3, டெங்கு 4. இந்த 4 வகைகளிலும் எந்த நுழம்பு எந்த வகையை கொண்டு தெரிகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த 4 வகைகளுக்கும் எதிரான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆனால் அது எங்களுடைய மருத்துவத்திலே இன்றைய மட்டும், இந்த 2028ஆம் ஆண்டு 7ஆம் மாசம் 15ஆம் தேதி மட்டும் இன்னும் சாத்தியப்படவில்லை விஞ்ஞானிகளினாலே. அதாவது 4க்கும் சேர்த்து இந்த தடுப்பூசியை உருவாக்குவது என்பது மிக மிக பிரச்சனையான விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த தடுப்பூசியினால பலதரப்பட்ட பக்க விளைவுகள் ஏற்படும். உங்களுக்கு தெரியும், கொரோனா தடுப்பூசியை பற்றி ஆராய்ச்சிகள், பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. என்றபடியினால்தான் இது மட்டும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. தடுப்பூசிகள் 4 வகையா இருக்கிறபடியினால்தான்
அவற்றுக்குரிய தடுப்பூசிகளை ஏற்படுத்துவது தயாரிப்பது என்பது கஷ்டமாக இருக்கிறது. 80களில் நாங்கள் தாயகத்தில் வாழ்ந்த காலங்களிலே இந்த இது இப்படியான அசுத்த இடங்களை துப்புரவாக்கி ஒவ்வொரு வீசி ஊடாக மருந்துகள் எல்லாம் அடிப்பார்கள். இப்பொழுதும் அப்படி இருக்கின்றதா தாயகத்தில்? உண்மையாக இதுதான் பிரச்சனைகள் நாட்டில் ஏற்படுத்த பாரதூரமான இந்த பொருளாதார சிக்கல்கள் காரணமாக இந்த மலத்தை முந்தி மூலத்திலும் DDT என்ற பருந்தை நாங்கள் பாவித்தோம். DDT உங்களுடைய காலத்திலே. இப்போது DDTக்கு எதிராக இந்த நுழம்புகள் எல்லாம் இப்போது நுழம்புகள் எல்லாம் பெருக்க தொடங்கிவிட்டது. DDT ரெசிஸ்டன்ஸ் மாஸ்கிட்டோஸ் வந்துவிட்டது. என்றபடியால் நாங்கள் DDT நிப்பாட்டி மெலத்தியோனை நாங்கள் பாவித்தோம். ஆனால் இப்போது இலங்கையில் ஏற்பட்ட பாரிய பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த மெலத்தியோன் பாவிக்கின்ற அளவு நாங்கள் மிக மிக குறைவு என்றால் எங்களுடைய பொருளாதார பிரச்சனை காரணம். ஆனால் மீண்டும் அது மிக விரைவிலே அது எங்களாலே சாத்தியப்படும். இதில் இருந்து மக்கள் தங்களை ஒரு பாதுகாப்புக்கு ஏற்படுத்துவதாக இருந்தால் உங்களுடைய ஆலோசனையாக, உங்களுடைய அனுபவ ரீதியான விடயங்கள் உங்களுடைய ஆலோசனையாக இதை முன்வைப்பீர்கள்? மக்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியம். நாங்கள் வைத்தியர்கள் சொல்லுவோம், நோயாளி வைத்தியசாலைக்கு வந்தால் சிகிச்சை அளிப்போம், அவ்வளவுதான். நுழம்பு பெருகாமல் மக்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சனிக்கிழமை நான் நேரடியாக இலங்கையிலிருந்து ஒளிபரப்பாகின்ற மிக பெருவெளியமான ஒரு வானொலியை கதைக்கின்ற போது சொல்லுகின்ற முக்கியமான விடயம் மக்களினுடைய பங்களிப்பு. நுழம்பு பெறுகின்ற இடங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடாது. தேவையில்லாத கப்புகள், யோகட் கப்புகள், பழைய டயர்கள், சிரட்டை எல்லாவற்றையுமே அகற்ற வேண்டும். வீட்டுக்குள்ளே நீங்கள் பூக்கண்டுகள் வைத்திருப்பீர்கள். இந்த பூக்கண்டு வைத்திருக்கிற போது அதுக்கு நீங்க என்ன செய்வீர்கள்? சில பேர் பூக்கண்டுகளே தண்ணி வைத்திருப்பார்கள். பூக்கண்டுக்கு தண்ணி ஊற்றுவார்கள். தண்ணிக்குள்ளே பூக்கண்டை வைத்திருப்பார்கள். என்ன செய்ய வேண்டும்? ஒன்றை விட்டு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் கட்டாயமாக அந்த தண்ணீரை நாங்கள் மாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தண்ணீரிலே நுழம்பு தாக்கம் ஏற்படும். அடுத்தது காணுகள், வாய்க்கால்கள், இந்த டிரைனேஜ் என்று சொல்லுவோம், குளிக்கின்ற தண்ணி போகிற இடங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக ஓட வேண்டும். எங்கேயாவது தண்ணி நிற்குமாக இருந்தால் அந்த இடத்திலே இந்த டெங்கு நுழம்புகள் பெறப்படாம். அடுத்ததாக இந்த டெங்கு நுழம்பு எங்க போய் இருக்கும்? இந்த பாடசாலைகளிலோ அலுவலகங்களிலோ மேசைகள், கதிரைகளுக்கு கீழே உள்ளுக்க போய் தான் இருக்கும். நீங்கள் வடிவாக காணலாம். பாடசாலை அலுவலகம் நாங்கள் செல்லுவோம், சென்று அதுக்கு கீழே அந்த நுழம்புக்குரிய ஸ்ப்ரே இருக்கிற தடுப்பு மருந்தை அடித்தால் ஒரு 10 நுழம்பு ஒவ்வொரு டெஸ்கில இருந்தும் பறக்கும். எனவே அவை போய் இந்த அதாவது மேசைகளுக்கு கீழே, கதிரைகளுக்கு கீழே தான் போயிருக்கும். எனவே ஒரு கிழமைக்கு ஒரு தடவையாவது பாடசாலைகள், அலுவலகங்களை எல்லாம் நன்றாக சுத்தப்படுத்த வேண்டும். 7 மண்டல் அந்த இடைகளுக்கு இந்த தொற்று நீங்கி புகைகளை கூட நாங்கள் பாய்க்கலாம். முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய என்னவென்றால், நோய் வந்தவுடன் தாங்க முடியாத நோய் ஏற்படுமாக இருந்தால் இந்த டெங்கு நுழம்பாக இருக்கலாம், டெங்கு நோயாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டு உடனடியாக ஒரு வைத்தியருடைய ஆலோசனையை பெறுவது மிக மிக முக்கியமானது. உங்களோட வேலை பழக்க மத்தியிலும் மீண்டும் நீண்ட நாளைக்கு பிறகு இன்றும் மருத்துவர் நாம நிகழ்வோடு நீங்கள் இணைந்திருந்தமையிட்டு உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுதும் பணியோடு இருந்து நாங்கள் கேட்டதை நீங்கள் வந்தமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இன்றைய மருத்துவர் நாமம். இந்த தெங்கு பற்றிய விடயங்களை கதைத்திருந்தோம். மருத்துவர் கிருசாந்த் வேதநாயகம் அவர்கள் தாயகத்திலிருந்து வந்து எங்களோடு இணைந்து இருந்தார். நல்லது உறவுகளே. இந்த மருத்துவர் நாமம் நிகழ்வுக்கான அரசனடியை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் அனுசரணை வழங்கியோடு எங்களோடு கலந்து சிறப்பித்த கிருசாந்த் வேதநாயகம் மருத்துவரோடு இணைந்து நாங்கள் அடுத்த மருத்துவர் நாமும் நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். நன்றி. ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் இன்றைய இந்த நிகழ்வுக்கான ஒருங்கிணைப்பு செய்து வந்தமைக்கும் பின்னணி நிகழ்வுகளை செய்து வந்த திரு சர்க்குணம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த மருத்துவர் நாம் நிகழ்வில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு,
மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாக்கஸ் பிளிகர் ஸ்ட்ராசே முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 3099 கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.